Hi, hello viewers, welcome back to our channel. நான் உங்க PK வந்தாச்சு. Welcome to Great Krigalan Magic Show. நேத்துல இருந்து பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு அரசியல் களத்துல போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு வந்துட்டு அமைச்சரவையில இடம் கொடுத்தாச்சு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருந்த கவர்மெண்டோட வந்துட்டு நல்ல மரியாதை அப்படின்றதையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் திமுகவை விட்டு கொடுக்க முடியாம தொடர்ந்து பேசுறது அப்படின்றது ஏன்னு தான் புரியல. அப்ப இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து திருமாவளவனை பலரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. ஒரு காலகட்டத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக திமுகக்கு மாற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் வந்துட்டு பொது முதல்வர் வேட்பாளரா நிக்க வச்சு என் உயிர் அன்பு தமிழஞ்சங்களே, அதனால வந்துட்டு வேலை பார்த்து திமுக தான் எதிரி அப்படின்ற மாதிரி பேசின திருமாவளவன் இன்னைக்கு திமுகவை விட்டு இணை பிரிய முடியாம நிக்கிறது ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் அரசியல் அரங்குல முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் திருமாவளவன் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அப்படின்னு சொல்லி பேசுறாரு? அதை தாண்டி திருமாவளவனுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா லாஸ்ட் கவர்மெண்ட் இருந்தப்ப திருமாவளவன் நடத்தின விதம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே அப்பட்டமாவே வெளியே தெரியும். ராஜகண்ணப்பன் அவர்களை மீட் பண்ண போறப்ப பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து இஷ்யூ ஆனது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேங்கை வயல் இஷ்யூ இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட ஆகவே இதை வாக்கு அரசியல் அடிப்படையிலே கையாளுகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அந்த வேங்கை வயல் இஷ்யூவை பத்தி திருமாவளவன் பெருசா ஒன்றும் பேசல அப்படின்னே சொல்லலாம். ஸோ பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னடா இது திருமாவளவன் எதுவுமே சொல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கும் போதுதான் ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு திருமாவளவன் கிட்ட அதுக்கு இருந்த ஒரே ஒரு பதில் கூட்டணி தர்மம் அப்படின்றதுதான். ஸோ நம்ம வந்துட்டு டிஎம்கேல இருக்கோம், டிஎம்கேனுடைய அலைன்ஸ்ல இருக்கோம், அவங்க வந்துட்டு நமக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களால வந்துட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னும் போது நம்ம எப்படி அந்த டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா பேசுறது அப்படின்றதுதான் இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, திருமாவளவனுக்கு ஒரு ரொம்ப பெரிய தயக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, அந்த தயக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல எங்க போய் நிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சட்டமன்ற எலெக்ஷன்ல திருமாவளவன் இருக்கார் இல்லையா, திருமாவளவன் வந்துட்டு பார்த்தோம்னா பொதுவா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அரசியல்வாதி கிடையாது. ரொம்பவே வந்துட்டு தீர்க்கமா முடிவெடுத்து இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி 1க்கு 10 டைம் யோசிச்சு அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவை எடுப்பார்னு சொல்லுவாங்க திருமாவளவனுடைய நெருங்கிய வட்டாரம். சோ அப்படி இருந்த திருமாவளவன் வந்துட்டு பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தலில் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. இதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் பார்த்தோம்னா உச்சகட்ட கொண்டாட்டத்துக்கு வராங்க. தலைமை மறுபடியும் மாநில அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எந்த வாயால திருமாவளவன் சட்டமன்ற எலெக்ஷன்ல போட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னாரோ அதே வாயால இல்ல நான் வந்துட்டு போட்டி போடலப்பா, நான் போட்டி போட்டதை வந்துட்டு போட்டி போடுறேன்னு சொன்ன வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறாங்க. சோ அது வேற வாயி, இது நார வாயி. இது வந்துட்டு திமுகவுடைய அழுத்தம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொன்னா கூட ஒரு கட்சியினுடைய தலைவரா திருமாவளவன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. கட்சியினுடைய தலைவரான நானு சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, சோ சட்டமன்ற தேர்தல்ல போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு கட்சியினுடைய தலைவருடைய முடிவை வந்துட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் எடுத்த முடிவை வேற யாரால மாத்திர முடியும்? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் உறுப்பினர்களாலயா, இல்ல முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னாள் எம்எல்ஏக்கள்னாலயா? யாரால வந்துட்டு இல்ல தலைவரை நீங்க வந்துட்டு போட்டியிடக்கூடாதுன்னு சொல்ல முடியும்னு நினைச்சு பாருங்களேன். சோ டெஃபினட்டா வந்துட்டு ஒருத்தராலையும் நீங்க போட்டி போடக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி nonsense you are talking about me. இருக்கும் போதும் அறிவிச்ச முடிவையே பின்வாங்கக்கூடிய அளவுக்கு திருமாவளவன் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்ற கொஸ்டினும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. சோ இப்படி வந்துட்டு திமுக பீரியட்ல வந்துட்டு பார்த்தோம்னா திருமாவளவனுக்கு அழுத்தம் மேல அழுத்தம் மேல அழுத்தம் அப்படின்றதெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே.
தலை வலிக்குதுடா. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லயுமே கூட பார்த்தோம்னா டிவிக்கே இருக்காங்க இல்லையா, எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி அலைன்ஸ் அப்படின்றதுக்கு எல்லா கட்சிகளையுமே கூப்பிட்டு இருந்தாங்க. லைக் காங்கிரஸா இருந்தாலும் சரி, இல்ல டிவிக்கே வந்துட்டு விசிகா இருக்கு இல்லையா, விசிகாவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா கட்சியுமே வந்துட்டு அதை நிராகரிச்சுதான் இருந்தாங்க. எக்ஸ்க்ளூசிவா வந்துட்டு பார்க்கும்போது விசிகாக்கெல்லாம் ஒரு நல்ல ஆஃபர்ன்றதே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரியான ஆஃபர்லாம் ஆதவ அர்ஜுனா மூலியமா தூது விடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நின்னா திமுக கூட தான் அப்படின்னு சொன்ன நின்ன விசிகா இருக்கு இல்லையா, தோல்வியை ஒரு சில இடத்துல சந்திச்சிருந்துச்சு. கேட்ட சீட்டு கூட கிடைக்கல. அதை தாண்டி உட்கட்சியிலேயே பல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இது எல்லாத்தையும் தாண்டி வன்னியரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு அமைச்சரவையில இடம் அப்படின்றதையும் கொடுக்குது தாவேகா கவர்மெண்ட். சோ அப்படி வந்து அந்த தாவேகா கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, தாவேகா ஜெயிச்சதுல வந்துட்டு எங்களுக்கு பெருசா மகிழ்ச்சி எல்லாம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல, பெரிய சந்தோஷமும் இல்ல. ஏன்னா நம்ம வந்துட்டு கூட்டணி வச்சு ஜெயிச்சது நின்னது திமுக கூட தானே அப்படின்னு சொன்னதுதான் திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவரை போட்டு அடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஏங்க என்னங்க சொல்றீங்க, நீங்க இதே வந்துட்டு இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்க திமுகவோட நின்று ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெருசா கிடைச்சிருக்கும்? ஜெயிச்சிருந்தா அந்த மிஞ்சி போனா அந்த எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா நீங்க போய் உரிமையா ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்ட முடியுமா? இல்ல திமுக வந்துட்டு வன்னியரசுக்கோ இல்ல உங்களுக்கோ அமைச்சரவையில இடம் தரணும் அப்படின்னு சொல்லி உங்களால வாயை திறந்தாவது கேட்க முடியுமா? இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம்னா நிகழ்காலத்துல செயல்படுத்தி உங்களுடைய கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒருத்தருடைய ஆட்சி வந்துட்டு அமைஞ்சதுல சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றது, இது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் அப்படின்ற கொஸ்டினையும் முன் வச்சிருக்கு. சோ ஏன் இப்படியே வந்துட்டு திருமாவளவனுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி அலசி ஆரம்பிச்சோம்னா, முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல அந்த கட்டிங் கமிஷன் மாதிரியான விஷயங்கள் இந்த கவர்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்துட்டு பார்த்தோம்னா தடை பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சில வழக்குகள்ல திருமாவளவனுடைய பெயர் அப்படின்றதும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ டிஎம்கேவா இருந்தா அதெல்லாம் தூசி தட்டி பார்க்க மாட்டாங்க, பெரிய அளவுல கிளப்ப மாட்டாங்க. ஆனா தாவேகா அதையே பண்ணுமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இந்த ஒரு ஏமாற்றத்துக்கும் மனக்குமுறலுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியா இருந்தாலும் அமைச்சரவையில இடம் கொடுத்தவருடைய ஆட்சி இருக்கு இல்லையா, அது அமைஞ்சதுல ஆனந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொன்னதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க தாவேகா ஆதரவாளர்கள். சோ என்னதான் வந்துட்டு தாவேகாவோட கூட்டணி அப்படின்னு சொல்லி வந்தாலும் கூட இன்னும் திமுகவை விட்டு கொடுக்க முடியாத மனசோட தான் பயணம் பண்றாரு திருமாவளவன். அவரோட இந்த மைண்ட் செட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.